வீட்டையே நம்ம வந்து மாத்த போறோம். பாத்துப்பா குழந்தை பாத்து. ஏய் இந்த கவர்ல இங்க தான் இருந்துச்சா? மாப்பு கூட ஒழுங்கா போட தெரியாது. இப்ப பூச்சி வருமாடா? இப்பலாம் பண்றேன் இவ்ளோ சாமான் வளர்க்க. மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நேத்து தான் நம்ம வந்து வந்தோம். இப்போ இந்த வீட்டையே நம்ம வந்து மாத்த போறோம். ஃபுல்லா ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கு. சோ சேஞ்சிங் தி ஹவுஸ் தான் நீங்க வந்து வீடியோல பார்க்க போறீங்க. வீடு ஃபுல்லாவே எல்லாத்தையும் பெரிய செதறி இருக்கு, செம்மையா செதறி இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணி உட்கார்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தே கேட்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் வீடியோக்குள்ள காலையிலேயே பொம்மை எடுத்து போடாதன்னு சொன்னேன். பொம்மை கூட சுத்திட்டு இருக்கு. அது இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த வேலையை பார்த்தேன். அது உனக்கு தவறா தெரியுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்கியோட லவ் லேப் எலகன்ட் ஸ்கூட்டர் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்ச மக்களே. மார்க்கெட்ல நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. பட் நான் எப்பவுமே லவ் லேப்பை சூஸ் பண்றதுக்கு ஒரே ரீசன், அவங்க நம்ம பேபிஸ்க்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து சேஃப்டியா டிசைன் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த ஸ்கூட்டர் பெஸ்ட் இன் ஸ்டைல் அண்ட் சேஃப்டி மக்களே. அப் டு 70 kg வரைக்குமே இந்த ஸ்கூட்டர் தாங்கும். இதுல வைட் டெக் கொடுத்திருக்காங்க. எஸ் 13 cm டெக் வித் இந்த ஸ்கூட்டருக்கு இருக்கு. இதுல ஈஸி கிரிப் ஹேண்டில் பார் கொடுத்திருக்காங்க வித் அலுமினியம் அலாய். சோ இந்த ஹேண்டில் பாரை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம உங்க பேபிஸ் வளர வளர அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அப் டு 3 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் பேபி வரைக்கும் தாராளமா இதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். இதுல 4 அட்ஜஸ்டபிள் ஹைட் லெவல்ஸ் இருக்கு மக்களே. இந்த ஸ்கூட்டரை நம்ம பேபி ஸ்மூத்தா ரைட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்கூட்டர்ல 3 ஷாக் அப்சர்விங் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க வித் கலர்ஃபுல் LED லைட். இது சூப்பர் ஸ்மூத் ரைட் கொடுக்கிறது மட்டும் இல்லாம இதுல ஒரு குயிக் பிரேக்கும் பேக் சைட்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரேக்கை பிரஸ் பண்ணும்போது டக்குனு இந்த ஸ்கூட்டர் ஸ்டாப் ஆயிடும். சோ இது பேபிஸோட சேஃப்டினஸை எப்பவுமே என்ஷூர் பண்ணுது. இந்த ஹேண்டில் பார்ல லீன் டு ஸ்டீர் டெக்னாலஜி அப்ளை பண்ணிருக்காங்க மக்களே. இந்த ஸ்கூட்டரை ஈஸியா டர்ன் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்கூட்டர் செம்ம லைட் வெயிட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஈஸி டு கேரி. அவுட்டோர்ல உங்க பேபியை நீங்க ப்ளே பண்ண வைக்கிறீங்க, அவங்க கூட ஃபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூட்டரை அவங்களுக்கு நீங்க பிரசன்ட் பண்ணலாம். இதுல ஈஸியான ஹாப் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்க. சோ வேணுங்கிற போது இதை நீங்க ஓபன் பண்ணி உங்க பேபிஸ் கிட்ட கொடுத்து ப்ளே பண்ண வைக்கலாம். அண்ட் பிளேயிங் டைம் முடிஞ்ச உடனே அழகா நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஸ்பேஸ் சேவிங்மே கூட. நான் இந்த ஸ்கூட்டரை அமேசான்ல தான் மக்களே பர்ச்சேஸ் பண்ணேன். சோ இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், lovelab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. தற்சமயம் வீட்டோட நிலைமை வந்து இப்படிதான் இருக்கு மக்களே. ஃபுல்லா இங்க பாருங்க, சைடுல எல்லாம் மெடிசன் அடிச்சுட்டு அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லா மாப் பண்ணிட்டாங்க. அது இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர் தான் வந்து மெடிசன். ஆனா நாங்க வந்து கொஞ்சம் இருக்குது மெடிசன் இல்ல, அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு மருந்து போட்டு மூடிட்டாங்க. இதுல இருக்க பவுடர் எல்லாம் வெளியே கொட்டி கிடக்குது. ஓ அப்ப ஆரஞ்சு கலர் மெடிசன் கிடையாதா? ஆரஞ்சு கலர் செங்கல்ரி உடைச்சு வெளியே விழுந்திருக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி எல்லா திங்ஸையும் நகுத்திட்டாங்க. செவுத்து ஒட்டி இருந்தா செவுத்துல தானே ட்ரில் பண்ணிருக்காங்க. சோ அந்த பூச்செல்லாம் போகணும். நடு வீட்டுல வந்து வச்சிருக்காங்க. வெசல்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வாஷ் பண்ணணும். கபோர்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் மக்களே. ஆனா சில திங்ஸ் பாத்தீங்களா, சில திங்ஸ் மட்டும் வந்து எடுக்கவே இல்லை. அப்படியே வச்சே மெடிசன் அடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் மெடிசன் தான். யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ற போறோம். வாஷ் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா லக்கி இருக்கிறதுனால சரிப்படாத மாதிரி இருக்குன்னு நாங்க நினைச்சதுனால சம்டைம்ஸ் நாங்களே மருந்து ஏதாவது பண்ணிட்டோம்னா அதனால ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடலாம். வீட ரெடி பண்ணிட்டு ஃபுல்லா இப்ப வெசல்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ண போறோம். அதான் நம்மளோட வேலை. நீ பெருகும். ஆக்சுவலி தன்னனா வந்து இதுக்கு இல்ல, அப்படியே இப்படி யூ டர்ன் எடுத்தீங்கன்னா லைட்டர் போடு. மக்களே ஐயோ இங்க பாருடா, உள்ள எதுவுமே இல்லடா. மனசே சரி பண்ணல. இந்த டோர் பத்தி இந்த சைடு டோர் இத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். பின்னாடி ஒரு வுட் போடணும். வேணா அந்த செவுத்தே இருந்துக்கிட்டோம். நீ என்ன சொல்ற? செவுத்தே இருந்துக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன இது சும்மா சரி கொடு, நான் பெருக்கிறேன் கொடு. பாப்பி பாப்பி எங்க போற? இங்க வராத பாப்பி. டர்ட்டியா இருக்கு பாப்பி, தயவு செஞ்சு போ பாப்பி. அம்மா அங்க போய் விளையாடு. வெளில போய் விளையாடு. இப்ப பூச்சி வருமாடா? இப்ப இருக்காதுல பூச்சி.
இப்ப பூச்சி இருக்காது. நான் நேத்து நைட்டே ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்தேன். கிச்சன்ல ஒரு கரப்பாம்பூச்சி ப்ராமிஸா பார்த்தேன். எவ்வளவு பவர்ஃபுல் மருந்து வச்சாலும் அது மேல டிராவல் பண்ணி இருக்கு. கையை வச்சு வாரு, கையை வச்சு வாரு, கையை வச்சு வாரு, அப்படியே இது வச்சு பண்ணுவேன். வாயிலே வடை சுடியே சரியா கையை வச்சு நான் பண்றேன். சரி நான் ஒரு ஆகாத வேலை எல்லாம் பார்க்காத. உனக்கு மாப்பு கூட ஒழுங்கா போட தெரியாது. பேசி பேசிதான் மக்கள் என் திறமையெல்லாம் கட்டுப்படுது. கட்டுப்படுதா? ஆமா, பேசி பேசி என் திறமை எல்லாம் வெளியே வர. உனக்கு திறமைன்னு ஒண்ணு இருந்தாதாண்டி வெளியே வர்றதுக்கு. என்ன இது? ஏண்டி உன் காலை அழுக்காதான் வச்சிருக்கிறேன். எருமை மாடி தள்ளி போய் ஃபர்ஸ்ட். எருமை தள்ளி போய். இந்த வீடியோல நீ எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு கெட்ட பேர் வரவி. அதானே உன் பிளான். எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி. நான் உனக்கு கெட்ட பேர் வர வைக்கல. உனக்கு ஒரு வேலையே தெரியலன்றது. நீ அப்படி சொல்லாத. எனக்கு தெரியும் மக்களே. நீங்களே பாருங்க மக்களே. நான் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். நான் உனக்கு கேக்குறேன். சரி நான் என்ன எந்த வேலையும் நான் செய்யறதுக்கு நாங்க வரதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்கலாம் மக்களே. நாங்க ஜாலியா வந்து பத்து. இங்க பாரு, நீ எனக்கு பொண்டாட்டியா கூடியாவது வந்து நில்லு. ஒரு வேலையை செய்யாம இருப்பேன்னு நினைக்காத. சமையல் பொருள்லாம் உள்ளதா இருக்கு. பாத்து கிளாஸ் பொருள்லாம் உள்ள இருக்கு. பாத்து 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 ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. பாத்துப்பா பாத்துப்பா குழந்தை பாத்து பாத்துப்பா. லக்கி பாத்துப்பா சொல்லலாமா? 1 2 3 பாத்துப்பா. லக்கி 1 2 3 பாத்துப்பா. ஓகே மக்களே, ஓரளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த ரூமை கிளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் இந்த டைனிங் டேபிள் செட்டில் பண்ணியாச்சு. சாமி ரூமை வந்து கிளீன் பண்ணியாச்சு. கடைசியா என்னோட கந்தர்வ கோட்டைக்கு வந்திருக்கோம் மக்களே. என்னோட கோட்டை ஆட போற அவளுக்கு வந்து சிங்க் தான் கோட்டை. மக்களே பாருங்க மக்களே, எவ்வளோ வெசல்ஸ்னு சொல்லிட்டு எல்லா வெசல்ஸையும் இங்க போட்டாச்சு மக்களே. இன்னும் கொஞ்சம் வெசல்ஸ் அங்க இன்னொரு டபரால இருக்கு. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா. ஆமா, எடுத்து எடுத்து பண்ணணும். பிகாஸ் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்காது மக்களே. அப்படியே எடுத்து எடுத்து வாஷ் பண்ணி சமைக்கிறது வந்து சரிப்படாது. சம்டைம்ஸ் மறந்து நம்மளே சமைச்சிட்டோம்னா அதனால ஃபர்ஸ்டே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்ப அரிசி டப்பா அதெல்லாம் மட்டும் நம்ம இப்ப அரேஞ்ச் பண்ணிடலாம். இது உள்ளலாம் ஏன்டி கவர்? ஹே, இந்த கவர்ல இங்க தான் இருந்துச்சா? இதெல்லாம் எதுக்கு நீ சேர்த்து வைப்பியா? ஃபுல்லா மருந்து அடிச்சு. கவரோட அருமை தெரியாம பேசாதன்னு நான் சொல்லிட்டேன். கவர் இருக்கிறதுனால தான் இப்ப நமக்கு எல்லாமே சரிப்படுது. உனக்கு ஏன் இந்த கவர் சேர்க்கிற பழக்கம்? உள்ள வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. வேற ஒண்ணும் இல்ல, குப்பை தான் இருக்கு. வேணா நீ போய் உள்ள போ. அப்படியே போடாதடா. இப்ப முடிச்சேன். ஏன்டா இப்படி போடுவா? இப்படி போடுவா? என்னால கையெல்லாம் வலிக்குது. இப்பதான் மக்களே இவ்ளோ சாமான் வளர்க்குறேன். திருப்பியும் எல்லாம் பிளாஸ்டிக் டப்பா தானடா. சறுக்கு மண்டை. பிளாஸ்டிக் டப்பா தூக்கி போறதுக்கு என்னோ கிடக்குது. ஓகே மக்களே, ஒரு வழியா நம்ம பேக் டு தி ஃபார்ம் வந்துட்டே இருக்கோம் மக்களே. இந்த சைடு ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு. பெட்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்லாதீ. பண்ணனா நான் இல்லாத போது பண்ண மக்களே. இருங்க மக்களே, நான் வந்து 2 days முன்னாடி அம்மா வீட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் டே நைட்டு சருக்கு அங்க ஸ்டே பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்துச்சு. 3 days கணக்கு மொத்தம் வருது. அப்போ மீதி 2 days நீ பண்ணி வைக்க வேண்டியது. எதுக்கு நான் வரேன்? பண்ணி நான் ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறம் நீ அதுக்கு எனக்கு ஒண்ணு பண்ணி இதெல்லாம் தேவையில்ல பண்ணி. அதனால தான் நான் பண்ணல பண்ணி. சருக்கு லவ் பண்ணு மக்களே. நீ வந்தாதான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். இல்ல ஆக்சுவலா நீ இல்லாம நான் எப்ப வீடு பண்ணிருக்கேன், நீ இல்லாம நான் எப்படி கடைக்கு போய் வாங்கிருக்கேன்னு காலையில லவ் பண்ணு. கடைக்கு எல்லாம் எப்போ நீ இல்லாம நான் எப்படி வீடு சரி பண்ணுவேன்னு சொல்லிச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஒரு இஷ்டத்துக்கு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். அப்புறம் அவ ஒண்ணு பண்றேன்னு மறுபடியும் ஒண்ணு பண்ணி வச்சிருந்தா இந்த பண்ணி வந்து படுத்துருக்குள்ள பண்ணி ஆள் வந்து உயிரெடுத்துன்னு இருக்க. இதை பண்ணு அதை பண்ணு. ஆக்சுவலி இது நாங்க வந்தோடனே இந்த ரூம் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா படுக்கணும் தூங்குறோம். அதனால ஃபர்ஸ்ட் இத முடிச்சோம். இந்த ரூம் ரெடி பண்ணிட்டோம். லக்கியும் இந்த ரூம்லயே தான் வச்சிருந்தோம். அப்படியே உங்களுக்கு நாங்க வெளியே காட்டுறோம். ஹாலுமே வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. Dress மட்டும் வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கோம் மக்களே. கொஞ்சம் வேலை தான், எல்லாமே முடிச்சாச்சு. ஆக்சுவலா நாங்க என்ன பண்ணோம், 2 weeks முன்னாடி தான் வீட்டையே க்ளீன் பண்ணோம். எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு. ஏன்னா அப்ப பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நாங்க நினைக்கல. திடீர்னு சரி பண்ணிடலாம்னு பிளான் பண்ணி திருப்பியும் உட்கார்ந்து தொடச்சது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வாட் ஆர் யூ டூயிங்? அம்மா எதையும் நோண்டாதம்மா. எல்லாம் மெடிசன் தான். நீ ஏதாவது பண்ணு வச்சியா? இங்க பாரு பனானா குத்துறோம். அப்பா இங்கேயும் ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு மக்களே. எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. கிச்சனும் டென்ஷன் ஆகும். கொஞ்சம் ஒர்க் இருக்குடி, அவ்வளவுதானே பண்ணு. கொஞ்சம் மக்கள் கையெல்லாம் வலிக்குது மக்களே. கை வலிக்குதா? வேடிக்கை பார்த்துனே வாழ்ந்து நின்றா எப்படி முடியும்? பழைய குப்பையெல்லாம் உள்ள சேர்த்தாச்சு மக்களே. இந்த ரூம்லயும் ஃபுல்லா நம்ம வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் அடுக்கி வைக்கிற வேலை மட்டும் இருக்கு. பெட்ஷீட் கவர் எல்லாமே நாங்க எடுத்துட்டோம். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னமாச்சு இல்லனா ஓரமா போய் உட்காரும்போது பரல போய் தள்ளுறாடா. எல்லா பெட்ஷீட்டும் தள்ளுறாடா. எல்லா பெட்ஷீட்டையும் தோச்சாச்சு மக்களே. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. நீயே போய் பாரு. லக்கி இத பாரு. அல்லும் சொல்லக்கூடாது, அப்பா சொல்லணும். லக்கி நீ அல்லுன்னு சொல்லி கொடுத்தா அது ஒரு ஹாபிட்டாவே ஆக்கிடுச்சு. அப்பான்றதே அது சொல்றது கிடையாது. கீழே போட்டு வச்சிருக்க மாடாட்டம். அம்மா கஷ்டப்பட்டு தோச்சேன்டா நான். கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. எல்லாத்தையும் இழுத்து போட்டுங்கறேன். ப்ரூ பண்ணலாமா? அல்லு இங்க வாங்க, ஒன்னு செய்யணும். இங்க வாங்க அர்ஜென்ட்டா வா. 1 2 3
உங்களுக்கு யார் தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? எப்படி சித்திய தோல் உரிக்கிறீரு நாங்க சொல்லி தரல மட்டும்தான். யாரு கேட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? நாங்க டெவலப் பண்ணி இப்படி சொல்றோம். உங்க ஸ்டெப்புக்கு இப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சித்தி கிட்ட போய் சேர்த்தனா இப்படிதான் ஆகும். ஓகே மக்களே, ஃபைனலா பெட்ஷீட் காய வைக்க வேண்டிய வேலையும் முடிஞ்சிச்சு. வெறும் சாமான் வளர்க்குற வேலை மட்டும் தான் மக்களே கொஞ்சோண்டு பெண்டிங் இருக்கு. ஆக்சுவலா அதை பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை நமக்கு வந்துச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு வந்து அர்ஜென்ட்டா கிளம்புறோம். லக்கி மட்டும் தான் ஒன்னும் குளிச்சிருக்கு, நாங்களாம் குளிக்கவே இல்லை. அதனால குளிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பணும். இல்ல பாத்திரம் மக்களே வந்து பழக்கலாம் இல்ல மக்களே, டைம் ஆயிடுச்சு. குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்றோம். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ட்ரெஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா குட்டி தம்பியை பார்க்க போறோம்ல, அதனால ட்ரெஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்து போறோம். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் முடிச்சிடலாம். லக்கி எங்கடி? லக்கி எங்க இருக்க? அங்க பாரு அந்த வண்டி கூட சுத்தின்னு இருக்குடி லக்கி. என்ன பண்ணிட்டு இருக்க லக்கி? அம்மா ஓகே, பில் பண்ணிடலாமா? பில் பண்ண சொல்லிட்டேன், பில் பண்றாங்க. அமைதியா இரு, பில் பண்ணி தருவாங்க. உன் இஷ்டத்துக்குலாம் தர மாட்டாங்க. அப்பாடா சக்சஸ். நானே பரவாயில்ல. இருடா சொல்லு செல்லம், நீ சொல்லு செல்லம். உனக்கு தொப்ப தெரியுதா? நாங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடி பாத்தியா? அத பாரு, அக்கா அருமையா அண்ணா அருமையா? அக்காவா அண்ணா? பாரு அண்ணா தான் தோறா. ஆனா இவன் உண்மையா சொல்றான்டா. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, உங்களை லவ் பண்றவனு பயமா. நாங்களும் அப்படியே கிளம்புறோம். பை பை பை. நான் நோட் பண்ணிக்கிறேன் உன் நம்பர், ஓகேவா? அடுத்த வாட்டி பாம்பு, அடுத்த வாட்டி யோகி பாபுக்கு டஃப் கொடுப்போம். மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ரெண்டு பேரும் மூஞ்சி பாரு எப்படி இருக்கு, தூங்காம இருக்கிற மாதிரி அளவுக்கு இருக்கு மக்களே. எனக்குலாம் அப்படியே விட்டடா இப்படியே வாய்க்க போட்டு வந்துடும். கண்ணெல்லாம் சவப்பாயிடுச்சு மக்களே. செம்ம டயர்ட். ஆக்சுவலா நாங்க வீட்டுக்கு ஒரு 9:30 10 o'clock போல வந்துட்டு திருப்பி ஃபுல் கிளீனிங் பண்ணி சாமான்லாம் விளக்கி போட்ட பெட்ஷீட்லாம் எடுத்து ஃபுல்லா வீடு ரெடி பண்ணி. இந்த சாமான் வளர்க்குற கதையை சொன்ன மண்ட வீடியோ. இன்னும் ஒரே ஒரு ஒர்க் இருக்கு மக்களே. மேல இருக்க ரேக் சாமான் மட்டும் வாஷ் பண்ணோம். அது மட்டும் வாஷ் பண்ணிட்டா நம்மளோட ஃபுல் வீடுமே வந்து ரெடி. ஆனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டோம் மக்களே. வீடையே தூசி பண்ணி வீடை தூசி தட்டி ஆக்சுவலா ஆல்ரெடி நல்லா கிளீனா இருந்த வீட்டையே நாங்க மறுபடியும் தூசியா மாத்தி மறுபடியும் கிளீன் பண்ணிருக்கோம். வீட்டையே இப்போ வந்து புதுசாவே நாங்க வந்து மாத்திடுவோம். எங்களுக்கே தெரிஞ்சனால ஃப்ரெஷ்ஷா இருக்கே வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்போ நம்ம எங்க போயிட்டு வந்தோம்னா, நம்ம வந்து குட்டி தம்பி நம்ம ஃபேமிலியில வந்து ஆட் ஆயிருக்காரு மக்களே. யாருன்னு தெரியும், இருந்தாலும் நாங்களே சொல்லிடுறோம். செய்யோனுக்கு தம்பி, நமக்கும் ஒரு தம்பி. பரியா vlogsக்கு வந்து பேபி வந்திருக்கு, செகண்ட் பேபி. அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் பாப்பா பானானாங்க. ஆனா மார்னிங் வீடு ரொம்ப இது வந்து எனக்கு போட்டுக்கிறதுக்கும் ட்ரெஸ் இல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. குட்டி பாப்பாவை ரொம்ப 3-4 years கழிச்சு அந்த ஒன் டே பேபி சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேல ஒரு பேபி வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு உண்மையாவே இப்போ நாங்க வெளில போறோம்னா நானு, அல்லு, லக்கி, அப்புறம் பவா, சூர்யா ப்ரோ அண்ட் செய்யோன், நாங்க வந்து 6 பேர் வெளில போவோம். அடிக்கடி மீட் பண்ணிப்போம், வெளியே போயிட்டு வருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆளு சேர்த்துட்டாங்க. பாப்பா நம்ம ஃபேமிலில ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே, ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. அதனால ரொம்ப ஆக்சுவலி எங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் குரூப்பே வந்து ரொம்ப கம்மி. நம்ம பேபிமா, அக்கா, மாமா, அப்புறம் இவங்க கூட மட்டும் தான் நாங்க ரொம்ப டச்ல இருப்போம். ரிலேஷன்ஸ் மாதிரி நாம இருப்போம். சோ நம்ம வீட்டுக்கே ஒரு பாப்பா வந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. போயிட்டு லக்கிலா தம்பி அப்படி பார்த்து பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. வந்து அதே க்ளீன் பண்ணி லக்கி சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு ரொம்ப அதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிச்சு ஒரு வழியா டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, ஃபைனலா மக்களே தூக்கம் வருது. அடுத்த வீடியோல பாக்குறோம். வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் எல்லாம் பண்றேங்க. பாய்.